ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. வேத நெறியை வாழ்விப்பவன் என்ற அருளுரையின் தொடர்ச்சி. வைதிக நெறியை வளர்க்கவே ஏற்பட்ட சுவாமி அவர் என்பதற்கு சுப்பிரமணியர் என்ற பெயரே போதும் என்று சமநிலையிலிருந்து பார்த்தால் தெரியும். பிரம்மண்யத்தை அந்தணர்கள் பற்றி ஒழுகுகிற வேத நெறியை வளர்க்கிறவர் சுப்பிரமணியர் என்பது வெளிப்படை. வேதத்துக்கு முக்கியம் வேள்வி, யாகம். வேள்விக்கு முக்கியம் அக்னி. தெய்வங்களுக்குள் சுப்பிரமணியர் தான் அக்னி ஸ்வரூபமானவர். அவருக்கு பஞ்சபூர சம்பந்தமும் உண்டு. ஆகாச ஸ்வரூபமான ஈஸ்வரனின் கண்களிலிருந்து நெருப்பு புரியாக தோன்றி வாயுவும் அக்னியும் அவற்றை சுமந்து கங்கையிலே சரவண பொய்கை என்ற நீர் நிலையில் விட அவர் அங்கே சண்முகராகி பிறகு பூமி உச்சமாக எழுப்புகிற மலை சிகரங்களிலெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறார். இப்படி பஞ்சபூர சம்பந்தம் இருந்தாலும் அவர் அக்னி சுடராகவே பிறந்தவர். அக்னியில் பிறந்தவர் அக்னிபூ என்றும் அவருடைய பெயர் வரிசையில் அமரகோசம் சொல்லிக் கொண்டு போகிறது. சேனானி அக்னி பூ குஹ. குகையில், நம் இருதய குகையில் ஆத்மஸ்வரூபமாக அரூபமாக இருக்கிற குகன் இப்படி வெளிப்பட பஞ்சபூதங்களில் இருந்தாலும் முக்கியமாக அக்னி ஸ்வரூபியாக இருப்பதால் அவர் அக்னி ஆராதனையை மையமாக கொண்ட வேத பிரதிபாத்தியமான தேவதையே ஆவார். வேதனரை க்ஷீணித்தால் அதை புனர் உத்தாரணம் பண்ணுவதே சுப்பிரமணிய சுவாமிக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு முறையும் வடதேசத்தில் ஒரு முறையும் இப்படி புறச்சமயங்களை வென்று வைதிகத்தை ஸ்தாபிக்கவே அவர் 2 அவதாரங்கள் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அவதாரம் ஞானசம்பந்தர். பரமேஸ்வரனோ முருகனோ அவதாரம் செய்ததாக சொன்னால் இழுக்கு என்று நினைக்கிற சித்தாந்திகள் இருக்கிறார்கள். கர்ப்பவாசம் செய்தால் நிஷித்தம் என்பது அவர்கள் கருத்து. விஷ்ணுதான் அவதரிப்பவர். எங்கள் சுவாமியான சிவபெருமான் பிறவா யாக்கை என்பார்கள். ஆனால் அத்வைதிகளுக்கு எல்லா சுவாமியும் ஒன்றுதான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கூட ஒன்றுதான். இத்தனை ஜீவர்களாக அந்த பரமாத்மா கர்ப்பவாசம் பண்ணி வெளி வந்திருப்பதையே இழுக்காக நினைக்காமல் இவனிடமும் கூட நீயும் பிரம்மம்தானப்பா என்று சொல்வது நம் கொள்கை. தப்பு பண்ணுகிற ஜீவர்களை ரட்சிப்பதற்காக ஒரு பாவமும் தொட முடியாத சுவாமி அவர்களில் ஒருத்தராக பரம கருணையுடன் அவதரிப்பதாக சொல்வது அவருக்கு பெருமை தருவதாகவே நமக்கு தெரிகிறது. அருணகிரிநாதரை விட பெரிய முருகனடியார் இருக்க முடியாது. அவரே திருப்புகழில் முருகனை உரை புகழையூரில் அன்று வருவோனே என்கிறார். புகழையூர் என்பது சீர்காழி. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சீர்காழில்தான் அவதாரம் செய்தார். ஞானசம்பந்தர் எதற்கு அவதரித்தார் என்பதை சேக்கிழார் வேத நெறி தழைத்தோங்க என்று சொல்கிறார். சமணர்களை வாதில் வென்று பிரம்மண்யத்தை நிலைநாட்டினவர் ஞானசம்பந்தர். தமிழ் வேதமான தேவாரம் பாடிய அவரும் தம்மை நான்மறை ஞானசம்பந்தன் என்றே சொல்லிக் கொள்கிறார். இந்த மறைகளை மறைகூறும் யாகாதி கர்மாக்களை வாழ்த்தி வளர்ப்பது முருகனுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷமான காரியம் என்று திருமுருகாற்றுப்படையும் சொல்கிறது. தொன்மை வாய்ந்த 10 பாடலில் முதலாவதாக இருக்கிற நூல் அது. தமிழ்நாட்டில் குறவர் இனத்திலிருந்து சகல சமுதாயத்தினரும் சுப்பிரமணியரை எப்படி வழிபட்டார்கள் என்பதை அது சொல்கிறது. நக்கீரர் அதில் சண்முகநாதனின் 6 முகங்களில் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு விசேஷமான காரியத்தை சொல்கிற போது, ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழா அது அந்தணர் வேள்வி ஓர்க்குமே. மந்திர விதி முறை தப்பாமல் வைதிக சம்பிரதாயப்படி பிராமணர்கள் செய்கிற யாகங்களைக் கண்டு இன்புற்று அவற்றை வளர்க்கவே முருகனுக்கு ஒரு முகம் இருக்கிறது என்றார். ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளரை நிறைவேற்றது. அடுத்த அருளரையில் முருகனின் தமிழ்நாட்டு அவதாரம் என்பதை பற்றி மகாபெரிவா அருளிய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.